சேரவா ஓ தாலிசை நான் பாடவா எங்கே என் புன்னகை எவர் கொண்டு போனது தீப்பட்ட மேகமாய் என் நெஞ்சு ஆனது மேகத்தை அணைக்க தாளத்தில் நீ சேரவா ஓ தாலிசை நான் பாடவா தாளத்தில் நீ சேரவா Come with me, honey, I'm your sweet sugar.
தொடர்ந்து चीफ गेस्ट होता Listen.
சேர்த்துக்கணும் உங்களை கேட்டுக்கொள்ளப்படுகிறது. உங்களுக்காக நம்முடைய மாணவிகள் மற்றும் மாணவர் ஒரு பரதநாட்டிய நிகழ்ச்சியை அரங்கேற்ற போகிறார்கள். நன்றாக ஒரு கர ஓஷம் எழுப்புங்க பார்க்கலாம். வருகவே செந்தமிழில் கவி பாடி உளமாற வரவேற்போ. வருகவே வருகவே வணங்கி பாடுகின்றேன். வருகவே 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 வணங்கி பாடுகின்றேன். வருகவே அழகு தமிழ் கொண்டு உம்மை வரவேற்றோம். இனிய முகம் கொண்டு உம்மை வரவேற்றோம். அழகு தமிழ் கொண்டு உம்மை வரவேற்றோம். இனிய முகம் கொண்டு உம்மை வரவேற்றோம். வருகவே வருகவே வணங்கி பாடுகின்றேன். வருகவே 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 வணங்கி பாடுகின்றேன். வருகவே
விருப்பம் பொருளே அவையாகும், அவர் விரும்பும் பொருளே அவையாகும், அதுவே கல்வி கரையாகும். எங்கள் தலைவர் குட்டிய அந்த கல்வியே கரையாகும். கல்வி செழித்தால் கவிதை வரும், கற்பவை கற்றால் திறமை வரும், செல்வம் திரண்டால் செழிப்பு வரும், கல்வி செல்வம் சிறந்தால் செழிப்பு வரும், திறமை மிகுந்தால் புகழும் வரும், திறமை மிகுந்தால் புகழும் வரும். கற்றல் இன்பம், பல நாடு சுற்றல் இன்பம், இழந்ததை பெறுதல் இன்பம், இசைப்பட வாழ்தல் இன்பம், கற்றவர் முன் தாம் கற்ற கல்வியை கூறல் இன்பம், கற்றவர் முன் தான் கற்ற கல்வியை கூறல் இன்பம், சிற்றார் கயவரோடு சேராது இன்பம், பெற்றதை வழங்கி வாழும், பெற்றதை வழங்கி வாழும் பெருகுணம் பெறுதல் இன்பம். விதைகள் விதைத்தவர் உறங்கலாம், இந்த மண்ணிலே விதைகள் விதைத்தவர் உறங்கலாம், விதைகள் ஒருபோதும் உறங்காது என்பதற்கு இணங்க அவர் விதைத்த விதைகள் இன்று பல கல்வியாளர்களையும் நற்சான்றோர்களையும் மருத்துவர்களையும் பொறியாளர்களையும் நன்கு அறிந்த ஆய்வாளர்களையும் அனைத்து துறைகளிலும் பணியாற்றி வருகின்றனர். 8 திக்கும் இப்பள்ளியின் பெயர் பற்றி பார்வோற்றும் வகையிலேயே செயல்படுகிறது என்றால் இன்றளவில் அது மிகையாகாது. நம் சான்றோராக காணப்படக்கூடிய அந்த மாமனிதரை பற்றி தான் சொல்கிறேன். எனக்கு கூறிய ஒரு செய்தி, எந்த சூழ்நிலையிலாத கல்வியை கற்க வேண்டும் என்று சொல்லி நம் சான்றோர் பெருமக்களுக்கு சொன்னதற்கு எனக்கு கற்கை நன்றே கற்கை நன்றே பிச்சை புகினும் கற்கை நன்றே என்பதற்கு இணங்க பிச்சை எடுத்த வச்சு படிக்கணும். அப்படிப்பட்ட சூழலிலும் எவர் ஒருவர் கல்வி கற்கவில்லையோ அவர்கள் கண்கள் இருந்தும் புண்களாகவே காணப்படுகின்றனர். எவ்வாறு உழுகின்ற நிலத்திலே கள நிலத்திலே எந்த தானியம் விதைத்தாலும் அது விதை முளைக்காதோ அதை போலவர் கல்லாதவர் என்று சொல்லி நம்ம வட்டாரத்திலேயே முதல் மதிப்பெண்ணை உருவாக்கிய 10ஆம் வகுப்பில் 12ஆம் வகுப்பில் முதல் மதிப்பெண்ணை உருவாக்கிய அரசு பள்ளிகளுக்கு செல்லாமல் கூடிய அந்த நிலை கூட இல்லாத குழந்தைகளுக்கும் நம்ம வட்டார பகுதியிலேயே ஒரு சிறப்பான ஒரு கல்வியை ஆங்கில மோகத்தை விதித்து ஒரு சிறப்பான கல்வியில் சேவை செய்திருக்கும் எமது ஐயா பெரும் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய ஜி விஸ்வநாதன் ஐயா அவர்களை உங்களை எல்லாம் பெற்றோர்களையும் மாணவ செல்வங்களையும் சிறப்பு விருந்தினர் அவர்களையும் வரவேற்பு ஆற்ற விழாவிற்கு மேடைக்கு அழைக்கிறேன். ஒரு கை தட்டினால் ஓசையாகாது, இரு கரங்களாக இணைந்து ஆயுத எழுத்தை அடுப்பாக்கி அடுப்பின் மீது ஒரு அழகிய பானை, பானையின் மீது ஒரு புதியதோர் அகப்பை, அகப்பையின் மீதோ அழகிய வழக்கரம், வழக்கரம் தன்னில் வண்ண வளையல், வளையலின் மீது மங்கைய மலர்விழி, அதே மலர் விழிகளிலே கொண்டு கல்வியின் வெற்றிக்கு முதல் மொழி பூத்த பூவிலே பூங்குழியாய், பூத்த சோலையிலே பூங்குயிலாய் அவர்களின் குரல், கல்வி சாலையிலே குறுந்தொகையாய், வாய்மொழியிலே நற்றினையாய், அஷ்டலட்சுமியின் அகத்தை கொண்டு அகனனூராய் காணப்படும் எங்களது பெருமைக்கும் பெரும் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய திருமதி தாளர் தனலட்சுமி அம்மா அவர்களையும் குத்துவிளக்கு ஏற்ற மேடைக்கு அழைக்கிறோம். விடாமுயற்சியின் வெற்றி வடிவாய், தன்னம்பிக்கையின் திறவுகோலாய், படப்பின் சிகரமாய், உழைப்பின் உதாரணமாய், தேனீக்கள் பாடும் உற்சாக மகரந்தமாய், ஊர்வாழ உதவிடம் உள்ளம் கொண்டவராய், முன்னேற்றத்தின் மகிழ்ச்சியாய், அனைவருக்கும் பொதுவிடமாக காலமெல்லாம் உழைப்பவராய், தேடி வரும் உள்ளங்களில் துன்பம் தீர்க்கும் நீதியாய், தமிழ் தாயாக வீற்றிருக்கும் திரு மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய எஸ் பத்மா எம்எல் மாவட்ட நீதிபதி அம்மா அவர்களை குத்துவிளக்கேற்ற மேடைக்கு அழைக்கிறோம்.
எமது இயற்கையும் சொல்லும் அவர் பெயரை, இயற்கையும் சொல்லும் அவர் பெயரை, இயற்கை தரும் செல்வம் எல்லை எண்ணாமல் நெல்லும் சுவையும் முக்கணி நெய் பால் கரும்பும் வெள்ளம் எல்லாம் சொல்லும் அவர் பெயரை. தென்றல் சிலிர்க்க வரும் சோலைதனில் குயிலும் தேன் சிட்டும் பாடும். அங்கு மாலை மணக்கம், மலர்கள் குலுங்கும், சந்தன பொய்கை என் தாய் வீடு, தனித்தீங்கும் செந்தமிழ் போன்றேயானும் சிறந்தவன் என்றே போற்றிருக்கும். அந்தி மாலையிலே வருவேன், அந்தி மாலையிலே வருவேன், சோலை வரவேற்கும் என்று அந்தியிலே வந்தவர்களாவும் எங்கள் நாயகரே. மலருக்கு மேலாடை கிளிப்பச்சை இலை, மலருக்கு மேலாடை கிளிப்பச்சை இலைகள், பலருக்கு மேலாடை கொதிக்கின்ற கோபம், கண்ணுக்கு மேலாடை காக்கின்ற இமைகள், மண்ணுக்கு மேலாடை மயில் நீல இருட்டு, நிலவுக்கு மேலாடை நகராத மலைகள், நீருக்கு மேலாடை படர்கின்ற பாசிகள், நீதிக்கு மேலாடை நீங்கள் தரும் தீர்ப்பே, நீதிக்கு மேலாடை நீங்கள் தரும் தீர்ப்பே ஐயா. நீங்கள் தரும் தீர்ப்பு தர்மத்தை வெள்ளையாக்கி, நீங்கள் தரும் தீர்ப்பானது தர்மத்தை வெள்ளையாக்கி அதர்மத்தை கருப்பாக்கி கண்ணியமான அடைப்பாடு நீதியரே, கோவை மாவட்ட நீதியரே, திருத்தி எழுத தீர்ப்பாய் நாயகரே. உங்களையும் எங்கள் குழந்தைகளுக்கு பேருரை ஆற்றி நிகழ்ச்சியில் பரிசீலிக்குமாறு உங்களை எங்கள் பள்ளியின் சார்பாக மேடைக்கு அழைக்கிறோம். அடுத்து ஆற்றல் காட்சி அவரிடம் இடுக்கையில் அமராது அனைத்தையும் தமக்கனதாக்கி எட்டா கனியை கைக்குள் வைத்து உலாவரும் தலைவனே, உண்மையினை உணர்த்தி உலகில் என்றும் அழியா இன்பம் அடைய மாணவ சின்னங்களுக்கு தாயாகவும் தந்தையாகவும் தன்னை மாற்றி இரவு பகலா இனியதொரு பொறுப்போடு நடைபோடும் இளம் சிங்க இப்பள்ளியினுடைய முதல்வர் ஐயா அவர்களை ஆண்டு அறிக்கை வாசிக்க பள்ளியின் சார்பாக மேடைக்கு அழைக்கிறோம். ஆதி நூலில் கற்று, ஆதி நூலில் அனைத்தும் கற்று ஆழ்ந்த சிந்தனையை பெற்று நீதி நூல் வழியில் வாழ்ந்து நிலையான கீர்த்தி சேர்த்து பள்ளிகள் தோறும் சென்று படிப்பவரை தேடும் பணியிலே ஈடுபட்டு செங்காந்தல் மலரை போன்று ஓங்கிய தொட்டு உள்ளம் கொண்டு எல்லா பள்ளிகளையும் அலாவி கொண்டு உலா வரும் மாவட்ட கல்வி அலுவலர் தனியார் பள்ளி ஐயா அவர்களையும் மேடைக்கு அழைக்கிறோம். உண்மை ரோஜா, ஒவ்வொரு ஆண்டும் உண்மை ரோஜா உதடு சிரித்தது போல, உண்மை ரோஜா உதடு சிரித்தது போல, வெள்ளி நிலா வெள்ளிச்சந்தை வந்தது போல, வெள்ளி நிலா வெள்ளிச்சந்தை வந்தது போல நேற்று வாங்கி வந்த நிஜ ரோஜாவும் சொன்னது செயின்ட் பால் பள்ளியின் பெயரை. நேற்று வாங்கி வந்த நிஜ ரோஜாவும் சொன்னது செயின்ட் பாஸ் பள்ளியின் பெயரை. ஜெயம் தீர்த்த அரியவரை, அயம் தீர்த்த ஐயவரை, பேரு போற்றும் பெரியோரே, கல்வியும் கலையும் கடமையும் உடன்பிறப்பா என்னும் கல்வியாளரே, அவர்களையும் எம் பள்ளியின் சார்பாக விழா மேடைக்கு அழைக்கிறோம். அன்னையில்லா அன்பர்களுக்கு அன்னைப்பாலின் அரவணைப்பில் ஆக்கப்பூர்வமான கல்வியை வழங்கும் காசோலையை கொடுக்க காத்திருக்கும் பெரு மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய ஸ்மைல் பவுண்டேஷன் டாக்டர் சி ராமு அவர்களையும் விழா மேடைக்கு அழைக்கிறோம். பெரு மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய ரோஸ்லி மேடம் அவர்களையும் விழா மேடைக்கு அழைக்கிறோம். போர் தொடுத்தால் மன்னர் ஆட்சி, மக்களால் ஆடப்படும் அரசாட்சி என்று சொல்லி கடத்தூர் நகரத்தை கடத்தூர் பேரூராட்சி தலைவராக காத்திருக்கும் திரு கேஸ் மணி ஐயா அவர்களையும் மேடைக்கு அழைக்கிறோம்.
தனது வாழ்வை பொதுநல வாழ்விலே ஈடுபாட்டோடு தன்னை அர்ப்பணித்துக் கொண்டு தமிழகம் முழுவதும் உலா வந்திருக்கின்றும் பெரும் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய சென்னகிருஷ்ணன் ஐயா அவர்களையும் மேடைக்கு அழைக்கிறோம். கடத்தூர் பேரூராட்சியினுடைய துணைத் தலைவர் பெரும் மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய வினோத் அவர்களையும் மேடைக்கு அழைக்கிறோம். தனியாக ஒருத்தர் ஆசைப்பட்டால் தன்னாட்சி, மக்கள் அனைவரும் ஆசைப்பட்டு தலைவராக நியமிக்கப்பட்டு நமது புளியம்பட்டி பகுதியில் ஆட்சி செய்து கொடுக்கும் பெரும் மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய கே ஆதிமூலம் ஐயா அவர்களையும் மேடைக்கு அழைக்கிறோம். தொடர்ந்து ஆறுமுகம் ஐயா அவர்களையும் மேடைக்கு அழைக்கிறோம். டைரக்டர் டாக்டர் கே ஜெகதீசன் அவர்களையும் விழா மேடைக்கு அழைக்கிறோம். நமது பள்ளியின் குடும்ப நண்பர், மருத்துவத்துறையிலே அருமையான இந்த கொரோனா காலத்திலே மிக சிறந்த சேவையை செய்த தருமபுரியிலே ஒரு மிக சிறந்த ஹெல்த் கேர்னு சொல்லக்கூடிய ஒரு ரத்த பரிசோதனை நிலையம், அது மட்டுமல்ல மிக சிறப்பான ஒரு சேவை 24 மணி நேரம் செய்து கொண்டிருக்கக்கூடிய தன்னுடைய குடும்பத்தோடு அந்த நிகழ்ச்சியை கடந்த 25 ஆண்டுகளுக்கு மேலாக செய்து கொண்டிருக்கிறார். அவருடைய சேவை மேலும் தொடர அவரை அழைத்திருந்தோம். அன்பான அழைப்பை ஏற்று மதிப்புக்கும் மரியாதைக்குரிய நண்பர் ராஜா மற்றும் அவருடைய துணைவியார் மேடம் அவர்கள் 2 பேரையும் மேடைக்கு அழைப்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம். நன்றி, வணக்கம். கடத்தூரில் ஒரு மிகப்பெரிய ஷூ மார்ட் வைத்திருக்கிறார் நண்பர் பாஷா அவர்களை மேடைக்கு அன்போடு அழைக்கிறோம். விவசாயத்திலே சிறப்புற மாணவர்களுக்கு விழிப்புணர்வு விட்டுக் கொண்டிருக்கும் பெரும் மதிப்பிற்குரிய மரியாதைக்குரிய பெருமாள் ஐயா அவர்களையும் விழா மேடைக்கு அழைக்கிறோம். தொடர்ந்து கவுன்சிலர் சுரேஷ் ஐயா அவர்களையும் விழா மேடைக்கு அழைக்கிறோம். நமக்கெல்லாம் ராவும் பொழுதும் கண் விழித்து காத்து அயராது சிங்கத்தை நெஞ்சிலே அணிந்து கொண்டு சீறி பாயும் சனத்தோடு காணப்படக்கூடிய காவல்துறை ஐயா பெரும் மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய ராஜமாணிக்கம் ஐயா அவர்களை விழா மேடைக்கு அழைக்கிறோம்.
தெக்கணமும் மதிச்சிறந்த திராவிடனர் திருநாடுமே அத்திலக வாசனை போல் அனைத்துலகும் இன்பமுற எத்திசையும் புகழ் மணக்க மறந்து வாழ்த்துதமே வாழ்த்துதமே வாழ்த்துதுமே. அத்துணை நல்லுள்ளங்களுக்கும் எமது பள்ளியின் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து ஒரு பக்தி பாடல்.
விழா நாயகராக வீற்றிருக்கும் எமது பள்ளியினுடைய தாளர் பெருமதிப்பிற்கும் மரியாதை ஐயா அவர்களை வரவேற்பு ஆற்ற அழைக்கிறோம். இந்த அருமையான மாலை நேரத்தில் மகிழ்ச்சிகரமாக நடந்து கொண்டிருக்கக்கூடிய நமது பள்ளியினுடைய 29வது ஆண்டு நிறைவு விழாவிற்கு அன்போடு அழைத்ததற்கு மகிழ்ச்சியோடு பல்வேறு சிரமங்களை எல்லாம் கடந்து திருநெல்வேலியிலிருந்து பல சிரமங்களுக்கிடையே வந்திருக்கக்கூடிய போற்றுதலுக்குரிய மதிப்புக்கும் மரியாதைக்குரிய கோயம்புத்தூர் மாவட்ட நீதிபதியாக பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய ஐயா உயர் திரு கே அருணாசலம் ஐயா அவர்களை இந்த நிகழ்ச்சியின் சார்பாக வருக வருக என வரவேற்கிறேன். அதோடு நான் கோவை சென்று இருக்கும்போது ஐயா அவர்களை அழைத்த போது நம்முடைய மேன்மைதாங்கிய நீதிபதி அம்மா அவர்களை அன்போடு கேட்கும்போது மகிழ்ச்சியோடு வருகிறேன் என்று அந்த முகமலர்ச்சியோடு சொன்ன அந்த நல்ல உள்ளத்தை இந்த அருமையான நேரத்தில் அவர்களை வருக வருக என வரவேற்பதில் பள்ளியின் சார்பாக மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். மேலும் இந்த தொடர்ந்து நம்முடைய பள்ளி ஆண்டு விழாவிலே ஒவ்வொரு தடவையும் நம்முடைய மாவட்ட கல்வி அலுவலர் முதன்மை கல்வி அலுவலர் ஐயா அவர்களை அழைக்கிறோம். அதே போல இந்த ஆண்டும் நம்முடைய தனியார் பள்ளியினுடைய மெட்ரிக் பள்ளி ஆய்வாளராக பணியாற்றக்கூடிய மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய மாவட்ட கல்வி அலுவலர் ஐயா ரேணுகோபால் ஐயா அவர்களை அன்போடு அழைத்தேன். அவர் எந்த விதமான சலனம் இல்லாமல் கட்டாயமாக வருகிறேன் என்று சொல்லி அவருக்கு பல்வேறு பணிகள் இருந்தும் குறித்த நேரத்தில் வந்து இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கிறார். அவரை அழைப்பதில் பள்ளியின் சார்பாக மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறோம். அதுக்கு அடுத்தது என்னுடைய ஆர்வம் நண்பர் அருமை நண்பர் வெள்ளிச்சந்தையிலே ஒரு இதே போல தனியார் பள்ளி செயின்ட் பால்ஸ் மெட்ரிக் மேல்நிலை பள்ளியை நடத்தி கொண்டிருக்கிறார். அதோடு மட்டுமல்ல மாநில அளவிலே பாரத் சாரண இயக்கத்தினுடைய பல்வேறுபட்ட பொறுப்புகளை வைத்து இன்னைக்கு உலக அளவிலே இந்த சாரண இயக்கத்தை வழிநடத்தி கொண்டிருக்கக்கூடிய முதன்மையான ஒரு மாபெரும் மனிதர் டாக்டர் எஸ்வி பிலிப் ஜெகதீசன் ஐயா அவர்கள் மற்றும் அவருடைய மேடம் டாக்டர் ரோஸ்லி மேடம் அவர்களையும் நேரடியாக கூட சென்று அழைக்க முடியவில்லை, போன்னு தான் சொன்னேன். அதையும் அவருடைய வேலையெல்லாம் ஒதுக்கி வைத்துவிட்டு இந்த நிகழ்ச்சியிலே வந்து கலந்து கொண்டிருக்கிறார். அவர்களையும் இருகரம் கூப்பி இந்த விழாவின் சார்பாக வருக வருக என வரவேற்கிறேன். அதோடு மட்டுமல்ல கடத்தூரிலே ஒரு பேரூராட்சியினுடைய மிகப்பெரிய ஒரு பொறுப்பில் தலைவராக பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய நல்ல மனிதர் அவர்களை நம்முடைய திரு கேஸ் மணி அவர்களை அன்போடு அழைத்தேன். மகிழ்ச்சியாக வருகிறேன் என்று சொல்லி இந்த நிகழ்ச்சியிலே வந்து கலந்து கொண்டிருக்கிறார். அவர்களையும் இந்த விழாவின் சார்பாக வருக வருக என வரவேற்கிறேன். எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த பள்ளிக்கு பல்வேறு விதத்திலே பல உதவிகளை செய்து எனக்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய அருமை நண்பர் கடத்தூர் பேரூராட்சியினுடைய உதவி தலைவராக பணியாற்றக்கூடிய வினோத் அவர்களையும் இந்த நிகழ்ச்சியின் சார்பாக வருக வருக என வரவேற்கிறேன். அதற்கு அடுத்தாற்போல் இந்த நிகழ்ச்சியினுடைய இறுதியாக பல்வேறுபட்ட நண்பர்களையும் அழைத்தேன். அதிலே முக்கியமாக இந்த ஸ்மைல் ஃபவுண்டேஷன் என்ற ஒரு தன்னார்வ தொண்டு நிறுவனம் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய மதிப்புக்கும் மரியாதைக்குரிய ஐயா இந்த பள்ளியிலே ஒரு குழந்தைக்கு நினைவு பரிசை வழங்க வந்திருக்கிறார்கள். இன்முகத்தோடு அந்த குழந்தையினுடைய உடல் ரீதியாக பாதிக்கப்பட்ட மன ரீதியாக பாதிக்கப்பட்ட அந்த குழந்தையை உற்சாகப்படுத்தும் எண்ணத்தோடு வந்திருக்கிறார்கள். டாக்டர் சி ராம் அவர்களையும் டாக்டர் ஜெகநாதன் ஐயா அவர்களையும் இந்த நிகழ்ச்சியின் சார்பாக வருக வருக என வரவேற்கிறேன். மேலும் என்னுடைய அருமை நண்பர் ஹெல்த் கேர் நிறுவனத்துடைய தாளர் ராஜா மற்றும் அவருடைய துணைவியார் அவர்களையும் இந்த நிகழ்ச்சியின் சார்பாக வருக வருக என வரவேற்கிறேன். மேலும் நம்முடைய கடத்தூரிலே ஒரு நல்ல சேவையை செய்திருக்கக்கூடிய மதிப்புக்கும் மரியாதைக்குரிய அருமை நண்பர் சென்னகிருஷ்ணன் ஐயா அவர்களையும் இந்த நிகழ்ச்சியின் சார்பாக வருக வருக என வரவேற்கிறேன். நமது
கடத்தூர் வட்டாரத்திலே காவல்துறையிலே சிறப்பாக பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய போற்றுதலுக்குரிய இன்ஸ்பெக்டர் மேடம் வர முடியாத சூழ்நிலையிலும் நம்முடைய ராஜமாணிக்கம் ஐயா அவர்களை அன்போடு அழைத்திருக்கிறார்கள். அவர்களையும் இந்த நிகழ்ச்சியின் சார்பாக வருக வருக என வரவேற்கிறேன். இந்த அருமை இந்த ஏரியாவிலே விவசாயத்துறையிலே புரட்சி செய்திருக்கக்கூடிய பெருமாள் ஐயா அவர்களையும் இந்த நிகழ்ச்சியின் சார்பாக வருக வருக என வரவேற்கிறேன். எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த அன்பான அழைப்பை ஏற்று உங்களுடைய பொன்னான நேரங்களை எல்லாம் உங்கள் குழந்தைகளுக்காக அர்ப்பணித்து நேரத்தை ஒதுக்கி இந்த நிகழ்ச்சியிலே நீங்கள் எல்லாம் கலந்து கொண்டு பயன்பெற இருக்கக்கூடிய அத்தனை பெற்றோர்கள் நண்பர்கள் அத்தனை பேர் அத்தனை நல்ல உள்ளங்களையும் மாணவ கண்மணிகளையும் நண்பர்களையும் இந்த விழாக்குழுவின் சார்பாக வருக 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 என வரவேற்பதில் பள்ளியின் சார்பாக நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நண்பர் அருமையான ஒரு நண்பர் இந்த பள்ளிக்கு பணியாற்றி இருக்கிறார். நல்ல சேவை செய்து கொண்டிய கடத்தூரிலே கவுன்சிலராக பணியாற்றக்கூடிய சுரேஷ் அவர்களையும் இந்த நிகழ்ச்சியின் சார்பாக வருக வருக என வரவேற்கிறேன். நன்றி. நம்முடைய ஸ்மைல் ஃபவுண்டேஷன் நிறுவனத்தினுடைய இயக்குநர்கள் இருவர்கள் வந்திருக்கார்கள். நமது பள்ளியிலே மனநிலையில் பாதிக்கப்பட்ட நல்ல திறமையான ஒரு பெண், குடும்பத்தால மனதால யாருக்கும் ஏற்படாத அப்படிப்பட்ட ஒரு சோககரமான ஒரு நிகழ்ச்சியிலே தப்பித்து மறுபிறவி எடுத்துக்கூடிய அந்த மாணவிக்கு அந்த தொண்டு நிறுவனம் பரிசை நினைவு பரிசை வழங்கி கௌரவித்து செல்கிறார்கள். அவர்கள் பல்வேறுபட்ட பணி இருக்கிற காலத்தால் வழங்கிவிட்டு செல்கிறார்கள். அவர்களை இந்த நிகழ்ச்சியின் சார்பாக முதலாவதாக வருவர்கள் வரவேற்பதோடு அந்த சம்பந்தப்பட்ட அந்த மாணவி மேடையின் அருகாமையில் வரும்படி கேட்டுக்கொள்கிறேன். அவருக்கு பள்ளியின் சார்பாக சால்வை அணிவித்து கௌரவிக்கப்படுகிறது. Good evening, everyone. என்னுடைய பேர் டாக்டர் ராமு. மை ஃப்ரெண்ட் டாக்டர் ஜெகநாதன். நாங்கள் சென்னை ஸ்மைல் லைஃப் ஃபவுண்டேஷன் ஒரு ஆர்கனைசேஷன் ரன் பண்ணிட்டு இருக்கோம். நாங்கள் த்ரூ அவுட் இந்தியா ஃபுல்லாக சோஷியல் சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கோம். நிறையா மேஜராக பார்த்தா இந்த மெடிக்கல் சப்போர்ட் நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம். இந்த மெடிக்கல் அதை ஒரு நிறையா பாதிக்கப்பட்டு நிறையா சப்போர்ட் பண்ண முடியாதவங்களும் நாங்கள் எங்கள் ஆர்கனைசேஷன் மூலியமாக பண்ணிட்டு இருக்கோம். அதே மாதிரி தான் ஒரு சின்ன ஹெல்ப் நாங்கள் நம்ம ஸ்கூல்லேயே ஒரு குழந்தை சப்போர்ட் பண்ண போகிறோம். அதுதான் நாங்கள் வந்திருக்கோம். இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தது நம்ம ஸ்கூலுக்கு ரொம்ப தேங்க் பண்ணுறோம் சார். அவர்களுக்கு சால்வை வைத்து மரியாதை செலுத்துகிறேன். நிகழ்ச்சியில் கார்த்திகா என்ற அந்த குழந்தைக்கு அத்தனை மருத்துவ செலவுகளையும் ஏற்றுக்கொண்ட அந்த ஸ்மைல் ஃபவுண்டேஷன் அவர்களுக்கு எங்கள் பள்ளியினர் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சியை தொடர்ந்து தலைமை பொறுப்பை ஏற்று நடத்தி கொண்டிருக்கும் திரு மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய பொன்னுதுரை ஐயா சூழல் காரணமாக வரவில்லை. இருந்த போதிலும் எங்கள் பள்ளியின் சார்பாக அவர்களுக்கு மனமார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சியில் தொடர்ந்து நமது பள்ளியினுடைய ஆண்டு அறிக்கையை வாசிக்க நமது பள்ளியின் முதல்வர் எம் ராமராஜன் ஐயா அவர்களை அழைக்கிறோம்.
அப்பன் கவி வடித்த மொழி, எங்கள் பாரதி கர்ஜித்த மொழி, உயிர்நாவில் உருவான உலக மொழியான தாய்மொழியை முதலில் வணங்குகிறேன். உலகத்தரம் வாய்ந்த கல்வி உள்ளூர் சூழலில் என்பதற்கெனங்க தரமான கல்வியை மிக நேர்த்தியாக வழங்கிக் கொண்டிருக்கும் எம் பள்ளியின் ஸ்ரீ விநாயகா வித்யாலயா மேல்நிலைப் பள்ளியின் 29ஆம் ஆண்டு விழாவிற்கு வருகை தந்திருக்கும் ஆன்றோருக்கும் சான்றோருக்கும் பள்ளியை வளர்ச்சியை மிக நேர்த்தியாக செயல்பட்டு கொண்டிருக்கும் நிறுவனர் மற்றும் தாளர் அவர்களுக்கும், விழா மேடையினை அலங்கரித்து கொண்டிருக்கும் சிறப்பு விருந்தினர் அவர்களுக்கும் முதற்கண் மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னோடு பல அனுபவங்களை மேற்கொள்ள பயணித்துக் கொண்டிருக்கும் ஆசிரியர் பெருமக்களுக்கும் பல அலுவலக ஊழியர்களுக்கும், சாதனை புத்தகத்தில் தனக்கென ஒரு பக்கத்தை பதிய வைக்க காத்து கொண்டிருக்கும் மாணவ கண்மணிகளுக்கும், வீட்டிலேயே ஆசிரியர்களாக திகழும் பெற்றோர்களுக்கும் மற்றும் இங்கு குழுமியிருக்கும் அனைவருக்கும் என் மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். எங்கள் பள்ளியின் ஆண்டறிக்கையை உங்கள் முன் சமர்ப்பிப்பதில் முதல்வராய் மற்றற்ற மகிழ்ச்சிகள் பல. கல்வி என்பது எட்டாக்கனியாக இருந்த காலத்தில் நகர்ப்புற மக்களுக்கு மட்டுமே கிடைத்த கிராமப்புற கல்வியை ஏழை எளிய மக்களுக்கும் தரமான ஆங்கில வழி கல்வி சென்றடைய வேண்டும் என்ற சேவை மனப்பான்மையோடு 1994ஆம் ஆண்டு உயர்திரு திரு விஸ்வநாதன் ஐயா அவர்களால் 25 மாணவர்களை கொண்டு பல கஷ்டங்களையும் துயரங்களையும் கடந்து ஓட்டு கொட்டகையில் தொடங்கப்பட்டது. பின்னர் 1997ஆம் ஆண்டு நர்சரி மற்றும் பிரைமரி பள்ளியாக முன்னேற்றம் கண்டு 5 வகுப்பறை கட்டிடங்களுடன் 105 மாணவர்களை கொண்டு மேம்படுத்தப்பட்டது. பல கனவுகள், சில சிறப்புகள், பல எதிர்ப்புகள். அதன் பின் 2003 மற்றும் 2004ஆம் கல்வியாண்டில் 6 முதல் 8ஆம் வகுப்பு உள்ள மாணவர்களுக்கு அரசு அங்கீகாரம் பெற்று 345 மாணவர்களுடன் மேலும் தரம் உயர்த்தப்பட்டது என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். பின் 2005-2006ஆம் கல்வியாண்டில் 9 மற்றும் 10ஆம் வகுப்புகளுக்கான அரசு அங்கீகாரம் பெற்று மெட்ரிக் பள்ளியாக தரம் உயர்த்தி 537 மாணவர்களுடன் செயல்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது. அதன் பின் படிப்படியாக பல முன்னேற்றங்கள் கண்டதுடன் 2010இல் 15 வகுப்பறைகள் கொண்ட அடுக்குமாடி கட்டிடங்களாக மேம்படுத்தப்பட்டது. சில அனுபவங்கள், பல முயற்சிகளை கடந்து பின் அதே 2010 மற்றும் 11ஆம் கல்வியாண்டில் மேன்மை பொருந்திய மேல்நிலைப் பள்ளியாக தரம் உயர்த்தப்பட்டு 1400 மாணவர்களுடன் 60க்கும் மேற்பட்ட ஆசிரியர்களுடன் 12க்கும் மேற்பட்ட வாகனங்களை கொண்டு வீரநடை போட்டுக் கொண்டிருக்கின்றன என்பதை உங்களுடன் பகிர்வதில் மகிழ்ச்சிகள் பல. எனவே 2012ஆம் ஆண்டு கூடுதலாக 18 வகுப்பறை கொண்ட கட்டிடங்களாக மேம்படுத்தப்பட்டது. கற்றல் திறனை மேலும் வலுப்படுத்தும் விதமாக 25,000க்கும் மேற்பட்ட புத்தகங்களை கொண்ட நூலகம் அமைந்துள்ளது. இந்த நூலகமானது மேலும் வரும் கல்வியாண்டில் மிக விரைவாக முப்பரிமாண வடிவில் விரிவுபடுத்தப்பட உள்ளது என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். கற்றல் மட்டுமே மாணவர்களை எளிதாக்கும் வண்ணம் ஸ்மார்ட் கிளாஸ் வகுப்புகள் நடத்தப்படுகிறது. தமிழக அரசு வழங்கும் இலவச கட்டாய கல்வி, அதாவது RTE என்கின்ற சொல்லக்கூடிய கல்வியானது 100க்கும் மேற்பட்ட மாணவர்கள் நம் பள்ளியில் பயின்று வருகின்றன என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். இதுவரை நடத்தப்பட்ட அரசு பொதுத் தேர்வுகளில் நம் பள்ளியில் 10ஆம் வகுப்பு மாணவர்கள் அதிகபட்சமாக 498, அதாவது 500க்கு 498 மதிப்பெண்களும், 12ஆம் வகுப்பில் 1200க்கு 1167 மதிப்பெண்கள் பெற்று நம் பள்ளிக்கு பெருமை சேர்த்துள்ளோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். மாணவர்கள் பாதுகாப்பினை கருத்தில் கொண்டு நமது பள்ளியில் அனைத்து பேருந்துகளிலும் கண்காணிப்பு கேமரா பொருத்தப்பட்டுள்ளது. மாணவர்கள் ஆரோக்கியத்திற்கு முக்கியத்துவம் கொண்டு சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர், தூய்மையான நவீன கழிவறை வசதியும் செய்து மேம்படுத்தப்பட்டுள்ளது. எதிர்கால இந்தியா மாணவர்கள் கையில் என்பதற்கிணங்க வளர்ந்து வரும் நவீன தொழில்நுட்பங்களுக்கேற்ப ஒவ்வொரு நாளும் பள்ளியில் மற்றும் வகுப்பறையில் நடைபெறக்கூடிய சிறப்பு நிகழ்வுகள்,
கூடுதல் தகவல்கள், வீட்டு பாடங்கள் என அனைத்தையும் வாட்ஸ்அப் மூலம் தினந்தோறும் பெற்றோர்களுக்கு தெரிவிக்கப்படுகின்றது என்பதை இந்த நேரத்தில் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். மாணவர்கள் தங்கள் திறமைகளை வெளிக்கொணர 1 முதல் 9ஆம் வகுப்பு வரை உள்ள மாணவர்களுக்கு பாட்டு, நடனம், கராத்தே, சிலம்பம், அபகஸ், செஸ், யோகா ஆகிய சிறப்பு வகுப்புகளை தருமபுரி, சேலம் ஆகிய மாவட்டங்களிலேயே சிறந்த பயிற்சியாளர்களை கொண்டு ஒவ்வொரு சனிக்கிழமையும் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் என்று சொல்லக்கூடிய கூடுதல் இணை செயல்பாடு வகுப்புகள் நடத்தப்படுகின்றன என்பதை பெருமையோடு தெரிவித்துக் கொள்கிறேன். கற்றல் மட்டுமே அல்லது கல்லாமல் மாணவர்கள் தனித்திறமையும் குழு மனப்பான்மையும் வளர்க்கும் பொருட்டு வகுப்பு வாரியாக நோட்டீஸ் போர்டு காம்படிஷன் நடத்தப்பட்டு அதில் தேர்வு செய்யும் வகுப்புகளுக்கு மாத இறுதியில் சிறப்பு பரிசுகள் வழங்கப்படுகின்றன என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் கல்வி வளர்ச்சி நாளான காமராஜர் பிறந்த நாள், ஆசிரியர் தின விழா, சுதந்திர தின விழா, குழந்தைகள் தின விழா, பொங்கல் விழா, கல்விக்கு சிறப்பு செய்யும் சரஸ்வதி பூஜை, விநாயகர் சதுர்த்தி, நவராத்திரி கொலுவைத்தல் விழா, விஜயதசமி போன்ற பல்வேறு விழாக்கள் சிறப்பாக மாணவர்கள் மூலம் நடத்தப்பட்டு விழாக்கு தொடர்புடைய வேடங்கள், பாட்டு போட்டி, கலை நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டு வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டது என்பதை பெருமையோடு தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் முயற்சியோடு பயிற்சியை தரக்கூடிய தற்காப்பு கலையான கராத்தேவில் மண்டல அளவில் நடைபெற்ற போட்டிகளில் கலந்து கொண்டு பல்வேறு கோப்பைகள், சான்றிதழ்கள் பெற்றதோடு கராத்தே பெல்ட் தேர்வில் தேர்ச்சி பெற்று அடுத்த நிலைக்கு செல்வதற்கான தகுதி சான்றிதழ்களை எம் பள்ளி மாணவர்கள் பெற்றுள்ளனர் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். தருமபுரி மாவட்டத்தில் அரசு சார்பில் நடத்தப்பட்ட புத்தக கண்காட்சியில் பல்வேறு பள்ளிகள் கலந்து கொண்டன. அதில் நம் பள்ளி மாணவர்களில் நடனம், பிரமிடுகள் ஆகியவை மாவட்ட அளவில் சிறந்த வரவேற்பை பெற்றுள்ளது என்பதை இந்த நேரத்தில் உங்களுடன் பகிர்வதில் மகிழ்ச்சிகள் பல. மேலும் நம் பள்ளியில் பாரம்பரிய நெல் திருவிழாவானது கடந்த ஆண்டு முதல் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. அதில் மாணவர்களின் பாரம்பரிய உடைகள் அணிந்தும் பல்வேறு வேடங்கள் இட்டும் விழிப்புணர்வு பேரணி நடத்தப்பட்டது என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். அதனைத் தொடர்ந்து அன்றே உணவு திருவிழாவானது வெகு சிறப்பாக நடைபெற்றது. அதில் நம் பள்ளி மாணவர்கள் ஒவ்வொருவரும் தனித்திறமைகளை வெளிக்கொணரும் வகையில் மறைந்து வரும் பாரம்பரிய உணவு சிறுதானியங்களை கொண்டு தயாரிக்கப்பட்ட உணவுப் பொருட்களை மாணவர்கள் மூலம் பெற்றோர்கள் மற்றும் பொதுமக்கள் பார்வைக்கு வைக்கப்பட்டது. அது மக்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றது என்பதை இந்த நேரத்தில் உங்கள் முன் தெரிவித்து மகிழ்ச்சி அடைகிறேன். அன்பார்ந்த மாணவர்களே, உங்கள் வாழ்க்கையில் வெற்றிகளை பெற எங்களோடு வாருங்கள். உங்களோடு நாங்கள் இருக்கிறோம். வெற்றிகள் பல பெறுவோம், சாதனைகள் பெறுவோம், கல்வெட்டுகளில் பதிப்போம் என்று கூறி வாய்ப்பறிந்ததுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். வாழ்க வளமுடன், என்றும் நலமுடன். நன்றி, வணக்கம். இன்னும் ஒரு சில மணித்துளிகளில் நீங்கள் எல்லாம் ஆவலோடு எதிர்பார்க்கக்கூடிய மதிப்புக்கும் மரியாதைக்குரிய ஐயா அவர்கள், மாவட்ட நீதிபதி ஐயா அவர்கள் உங்களிடையே நல்ல கருத்துக்களை பகிர்ந்திருக்கிறார். அதன் தொடர்ச்சியாக பரிசளிப்பு விழாவும் அதனுடைய தொடர்ச்சியாக கலை நிகழ்ச்சியும் நடைபெறும். இன்னும் ஒரு அரை மணி நேரம் அல்லது 3/4 மணி நேரத்துக்குள்ளே முடிஞ்சிடும். எல்லா குழந்தைகளும் ஆங்காங்கு இருக்கக்கூடிய குழந்தைகள் அமைதி காத்து நிகழ்ச்சியை சிறப்பாக நடத்த ஒத்துழைப்பு தரும்படி நம்முடைய ஆசிரியர்கள் வழிகாட்டும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். தொடர்ச்சியாக என்னுடைய அருமை நண்பர் ஒரு சில மணித்துளிகள் நமது பள்ளியை பற்றிய நல்ல கருத்துக்களை எடுத்துச் சொல்லி அதற்கு அடுத்தாற் போல மாவட்ட கல்வி அலுவலர் ஐயா அவர்கள் பல்வேறுபட்ட பணிகளை ஒதுக்கி வைத்துட்டு வந்திருக்கிறார். அவர் ஒரு சில மணித்துளிகள் கருத்துக்களை வழங்கிய பிறகு ஐயா அவர்களை கௌரவித்து நம்முடைய தொடர்ச்சியாக மாவட்ட நீதிபதி அவர்கள் எல்லா குழந்தைகளுக்கும் பரிசு அளித்து கௌரவிக்கிறேன் என்று மகிழ்ச்சியோடு அவர் கூறியிருக்கிறார். அதை கட்டாயமாக நிறைவேற்றி வைப்பார் என்று அவரை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். தொடர்ச்சியாக வெளிச்சந்தையிலும் வந்திருக்கக்கூடிய அருமை நண்பர் டாக்டர் பிலிப் ஜெகதீசன் ஐயா அவர்கள் நல்ல கருத்துக்களை வழங்க அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். திருமதி பத்மா நீதிபதி அவர்களே, தனியார் பள்ளியினுடைய மாவட்ட கல்வி அலுவலர் அவர்களே மற்றும் மேடையில் அமர்ந்திருக்கக்கூடிய சான்றோர்கள், ஆண்டோர்கள் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கே பெற்றோர்கள் தங்களுடைய குழந்தைகளுடைய கலை நிகழ்ச்சிகளுக்காக நீங்கள் காத்திருக்கிறீர்கள். எப்பொழுது என்னுடைய குழந்தைகளுடைய நிகழ்ச்சி வரும் என்று காத்து கொண்டிருந்து நம்முடைய குழந்தைகளுடைய நிகழ்ச்சி முடித்த பிறகு நாம் என்ன செஞ்சிடுவோம், வீட்டுக்கு போயிடுவோம். அதுதான் வழக்கமாக நடக்கிற விஷயம். அதனால் நாங்கள்லாம் உங்களை அதிகமான நேரத்தில் காக்க வைக்க மாட்டோம்.
2-3 சிறிய காரியத்தை மட்டும் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். ஏனென்றால் இந்த பள்ளி தாளர் அன்பு சகோதரர் விஸ்வநாதன், என்னுடைய அருமை சகோதரி அவர்கள் இருவரும் தம்முடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து இந்த பள்ளியை ஏறக்குறைய 30 ஆண்டுகளுக்கு மேலாக நடத்தி வருகிறார்கள். மிக சிறப்பான முறையில் நடத்தி வருகிறார்கள். பொதுவாக மாவட்ட அளவிலே சில முதன்மையான பள்ளிகள் இருக்கிறது என்று சொன்னால், சிறு கிராமத்திலே இருந்து 10ஆம் வகுப்பு முடித்த பிறகு பெரிய பெரிய பள்ளிகளை நோக்கி போய்க் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இதே பள்ளியிலே மாநிலத்திலே 1ஆம் இடம் 2ஆம் இடம் பிடித்த பள்ளி என்பது பெற்றோர்களுக்கும் மற்றவர்களுக்கு தெரியும். ஆனால் என்ன இக்கரைக்கு அக்கறை பச்சை என்று சொல்லி இன்றைக்கு வருடத்திற்கு ஒரு பள்ளிக்கூடம் எங்கே இலவசம் அறிவிக்கப்படுகிறதோ அங்கே அந்த வருஷம் கொண்டு போய் விடுது. எனக்கு தெரிந்த ஒரு பெற்றோர் வந்தார், எல்கேஜிலிருந்து 10ஆம் வகுப்பு வரைக்கும் 7 பள்ளிக்கூடம் மாத்திட்டார். இது நடைமுறையில் இருக்கக்கூடிய விஷயங்கள். பெற்றோர்கள் உங்களை ஒரு விஷயத்தை நான் சொல்ல நான் விரும்புறேன். அதாவது ஒரு கணவன் மனைவி தம்பதிகளுக்கு ஒரு அருமையான ஒரு ஆண் குழந்தை, ஒரு 4-5 வயது. அவர் வெளிநாட்டில் நிறைய சம்பாதிச்சுட்டு இருக்காரு. தன்னுடைய தகப்பனாருக்கு அதிகமான வயசாயிடுச்சு, அம்மா கிடையாது, இறந்துட்டாங்க, அப்பா மட்டும் இருக்காங்க. ஸோ மனைவி சொல்றாங்க, அப்பா தனியா இருக்காங்க, நம்ம 2 பேரும் டியூட்டிக்கு போறோம், அதனால அப்பாவை எங்கன்னா ஒரு விடுதலை சேர்த்து விட்டுலாம் அப்படின்னு அப்பாவை கன்வின்ஸ் பண்ணி, அப்பா நீங்க இங்க ஒரு நல்ல ஒரு முதியோர் இல்லம் இருக்கு, அங்க உங்களை கொண்டு போய் என்ன செஞ்சிடறோம் சேர்த்துறாங்க, டைமுக்கு நல்ல சாப்பாடு கிடைக்கும், ஏசி ரூமு, நான் வெஜிடேரியன், நீங்க விரும்புற மாதிரி நீங்க சந்தோஷமா இருக்கலாமா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்பா பல சங்கடங்களுக்கு மத்தியிலே வேற வழியே இல்லை என்ற சூழ்நிலையில ஒத்துக்கொள்கிறார். சரி, விடுதிக்கு போகிறாங்க, கார்ல இருந்து லக்கேஜ் எல்லாம் எடுத்து வைக்கிறாங்க. விடுதியினுடைய மேலாளரை பார்த்து, அது ஒரு ரோமன் கேத்தலிக் ஒரு நிறுவனம், ஒரு கத்தோலிக்க ஃபாதர் நடத்தக்கூடிய ஒரு விடுதி. அந்த முதியோர் இல்லத்துக்கு போய் அங்கே ரிசப்ஷன்ல கேட்குறாங்க, நீங்க எங்கிருந்து வந்திருக்கீங்க, என்ன செய்றீங்கன்னு. அப்ப சொல்றாங்க, என்னுடைய அப்பா நாங்க 2 பேரும் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம், அதனால எங்க அப்பாவை கவனிக்க முடியல, அதனால அவங்களை விடுதலை விடணும்ட்டாங்க. அப்புறம் சரி, ரொம்ப சந்தோஷம், ஹெல்த்தியா இருக்கார் போல இருக்குது, பரவாயில்ல, உங்களுக்கு வெஜ் வேணுமா நான்வெஜ் வேணுமா? நாங்க அப்பா சொல்றாரு, எனக்கு போ வெஜ்ஜே போதும்பா. இல்ல எங்க அப்பாவுக்கு நான்வெஜ் கொடுங்க. அப்புறம் ஏசியா நான் ஏசியான்னு கேட்கிறாங்க. அப்பா சொல்றாரு, எனக்கு ஏசி எல்லாம் வேண்டாப்பா. இல்ல எங்க அப்பாவுக்கு ஏசியா கொடுங்கன்னு சொல்றாங்க. எல்லாம் ஓகே, எல்லாமே சரி, அட்மிஷன் போட்டாச்சு, பணம் கட்டியாச்சு. இந்த மகன் என்ன செய்யறாரு, போய் டிக்கில் இருக்கக்கூடிய அந்த அப்பா கொண்டு இருக்கிற லக்கேஜ் எல்லாம் கொண்டு இறக்கிட்டு அங்க தன்னுடைய மகனோடு பேசிக் கொண்டிருக்கிறார். அப்பொழுது இந்த இந்த இவருடைய அப்பா அந்த ஃபாதர் கிட்ட பேசிட்டு இருக்கிறாரு. இந்த குட்டி பையன் கேட்கிறான், டாடி டாடி, நம்ம தாத்தா கூட அந்த ஃபாதர் ரொம்ப நேரம் பேசிட்டு இருக்காரு, அவருக்கு முன்னாடியே தெரியுமா அப்படின்ட்டு. தெரியலப்பா, நம்ம போய் கேட்கலான்ட்டு லக்கேஜ் எல்லாம் சூட் கேஸ் எல்லாம் தூக்கிட்டு வர்றாங்க அவருடைய மனைவியும் பிள்ளைகளும். அப்போ அந்த ஃபாதர் கிட்ட கேட்கிறாரு, எங்க டாடி உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்கிறாரு. அப்ப அவர் சொல்றாரு, தெரியும்பா, ஒரு 35 வருஷத்துக்கு முன்னாடி இந்த விடுதியில நாங்க அனாதை ஆசிரமம் நடத்திட்டு இருக்கோம், அதாவது அனாதை குழந்தைகளுக்கான விடுதி. இந்த விடுதியில இருந்துதான் ஒரு பையனை எடுத்துட்டு போனாருப்பா. புரியுதா? யார் அந்த 35 ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு ஆண் குழந்தையை அனாதையாக விட்டு சென்ற அந்த குழந்தையை எடுத்து, இப்போ அவர் யார் தெரியுமா? அதே விடுதியிலே தன்னுடைய அப்பாவை கொண்டு வந்து விடுதலை சேர்க்கிறார். என கண்மான பெற்றோர்களே, உங்களுடைய எதிர்கால நிலை இப்பொழுது இப்படிதான் போய்கொண்டிருக்கிறது. ஆகவே உங்கள் குழந்தைகளுக்கு தரமான ஒரு கல்வி அவசியம். அத்தோடு ஒழுக்கம், ஒழுக்கத்தோடு ஒரு கல்வி நீங்க கொடுக்கலனாக்க, நாளைக்கு பையன் போய் அமெரிக்கால ஐடி ப்ரொஃபஷன் ஆகி மாசம் 10 லட்சம் ரூபாய் சம்பாதிச்சு உங்களை லட்சம் அனுப்பிச்சாலும், நீங்களும் நான் செட்டுட்டோம்னா ஃபியூனரல் சர்வீஸ் அமெரிக்கால இருந்து அட்டெண்ட் பண்ணிக்குவான், டிவியில பாத்துக்குவான் நம்ம சவாடக்கத்தை. இந்த மாதிரிதான் உலகம் போயிட்டு இருக்குது. எதை இழந்தாலும் உங்களுடைய குழந்தைகள் இழந்துடாதீங்க. ஒழுக்கத்தை கத்துட்டாங்க. உலகத்திலே தலை சிறந்தது மாதா பிதா குரு தெய்வம். அந்த பெற்றோர்கள் அவர்கள் கொடுக்கக்கூடிய முக்கியத்துவத்தை கொடுக்கிறதுக்கு சின்ன குழந்தையில அந்த குழந்தைங்க நம்ம வளர்க்கணும், கண்டிப்போடு வளர்க்கணும், செல்லம் கொடுத்து வளர்க்கக்கூடாது, கேட்டதெல்லாம் கொடுக்க கூடாது. இதெல்லாம் நீங்க செய்தீங்கன்னா எதிர்காலத்தில் உங்களுடைய சொத்து, உங்களுடைய ரத்தம், உங்களுடைய வாரிசு, எதிர்காலம், உங்கள் குழந்தைகள் உங்களை கண்டிப்பாக வயதான காலத்தில் உங்களை பாதுகாத்துக் கொள்வாங்க.
டீச்சர்ஸ் வந்து அவர்கள் சிற்பிகள். நாம 3 வயசு குழந்தைகளை கொண்டு போய் கொடுக்குறோம் களிமண் போல, அங்கதான் அவங்க என்ன செய்றாங்க, பாடத்தை கற்றுக் கொடுக்குறாங்க. ஆகவேதான் ஃபர்ஸ்ட் பேரண்ட் தான் டீச்சர்ஸ், ஃபர்ஸ்ட் டீச்சர்ஸ் தான் பேரண்ட்ஸ். எனவே பெற்றோர்களும் ஆசிரியர்களும் இணைந்து குழந்தைகளை வளர்ப்பதிலே நாம் அக்கறை செலுத்த வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு ஒழுக்கம் கலந்த ஒரு பள்ளியை நடத்தி வருகிற அன்பு சகோதரர் விஸ்வநாதன் அவருடைய துணைவியார் இந்த பள்ளி தொடர்ந்து ஒரு நல்ல ஒரு நிலையில ஒரு பெரிய கல்லூரியாக இது வளர வேண்டும். இந்த பகுதியில் இருக்கக்கூடிய எல்லா ஏழை எளிய மக்கள் படித்து அவருடைய வாழ்க்கையில சிறப்பாக அவர்கள் வாழ்வை அமைத்துக் கொள்ளத்தக்கதாக இறைவன் உங்களை ஆசீர்வதிப்பதாக. நன்றி, வணக்கம்.